இந்த ஸ்டோரி உங்கள் மனசுக்கு ஒரு புது தைரியத்தை தரும். இது ஒரு ட்ரூ ஸ்டோரியோட இன்ஸ்பிரேஷன். ஒரு வீட்டில் மீனான்னு ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்களுக்கு படிப்பு அதிகமாக இல்லை, ஆனால் சமையல் சூப்பராக பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் கிடைக்கிற சின்ன சம்பளத்தில் தான் குடும்பத்தை ஓட்டிகிட்டு இருந்தார். ஆல் ஆஃப் அ சடன் ஹஸ்பண்ட்க்கு வேலை போச்சு. மீனாவோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எல்லாரும் பயந்தப்போ மீனா ஒரு முடிவு எடுத்தாங்க. மீனா கிட்ட இருந்தது ஒரு சின்ன ஸ்டவ் அண்ட் ஒரு தோசை பேன். வீட்டு வாசல்லையே ஒரு சின்ன பெஞ்ச் போட்டு ஹோம்மேட் சாஃப்ட் இட்லி அண்ட் தோசைன்னு எழுதி வச்சாங்க. டே 1 யாருமே வரல. டே 2 ஒரு பேச்சுலர் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு, அம்மா உங்கள் கை பக்குவம் எங்கள் அம்மா மாதிரியே இருக்குன்னு சொன்னார். நெக்ஸ்ட் டே அவரோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்தார். மீனாவோட தோசை ருசி ஊர் ஃபுல்லாக பரவுச்சு. கிச்சனில் இருந்து அந்த சின்ன ஸ்டவ் இப்போது ஒரு பெரிய கேட்ரிங் சர்வீஸாக மாறிடுச்சு. ஹஸ்பண்டும் இப்போ அந்த பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ணுறாரு. மீனா முன்னாடி எல்லார்கிட்டையும் காசு கேட்டு நிற்பாங்க. ஆனால் இப்போது 4 பேருக்கு வேலை போட்டு கொடுக்குற ஓனர் ஆகிட்டாங்க. மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வெறும் ஹவுஸ் ஒய்ஃப் தான்னு நினைக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன ஸ்கில் கூட உங்கள் லைஃப்பை மாற்றும். உமன்ஸ் ஆர் லைக் சீட்ஸ். நீங்கள் மண்ணை தோண்டி உள்ளே போனாலும் அங்கே இருந்து ஒரு பெரிய மரமாக தான் முளைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை யுவர் டேலண்ட் அண்ட் ஸ்டார்ட் ஸ்மால். பெருசாக யோசிக்காமல் சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3rd கன்சிஸ்டன்சி. முதல்ல சக்ஸஸ் வரலனாலும் கண்டினியூ பண்ணுங்கள்.